வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் 30,000 புதிய ஆட்சேர்ப்பு, ஜனாதிபதி அறிவிப்பு. யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இளைஞன் பலி. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை. இனிய பாரதி கைது விசாரணையில் திருப்பம், பிள்ளையானின் வாக்குமூலத்தில் அடிப்படையில் நகர்வு. காசா மீது தாக்குதல், இஸ்ரேல் நோக்கி விரைந்த அமெரிக்காவின் ராணுவ கப்பல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு சேவைக்கு புதிதாக 30,000 பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுபவர்களின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் புகையிரத்தில் கிளிநொச்சி தொண்டமாநகர் பகுதியில் நேற்று புகையிரத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொண்டமாநகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா ஐங்கரன் என்ற 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மது போதையில் இருந்ததன் காரணமாக அவர் புகையிரத்துடன் மோதி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறியுள்ளார். விலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்காலத்தில் விலை குறைப்பினை மக்கள் அனுபவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறிய பின் கிழக்கில் துணை ராணுவ குழுவாக செயற்பட்டு வந்த கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தரான இனிய பாரதி அவரது சகாவான பிள்ளையானால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கில் இடம்பெறும் கைதுகள் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்மையில் இடம்பெற்ற இனிய பாரதி மற்றும் அவரது சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதிகள் இடம்பெற இருப்பதாக உள்ளக தகவல்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம் உச்சம் பெற்றிருந்த அந்த நாட்களில் இனிய பாரதியை நிகழ்த்தியதாக சொல்லப்படும் கொலைகள், கடத்தல்கள் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் இதன்போது துணையாக இருந்தவர்களே கைது செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விசாரணைகளில் பிள்ளையானின் வாக்குமூலம் ஒரு முக்கியமான அரசு சாட்சியமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காசாவை அழித்து தரைமட்டமாக்குவதற்காக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ள ராணுவ தளபாட கப்பல் தொகுதியொன்றை அனுப்பியுள்ளது. இது தொடர்பான காணொளி தற்போது வெளியாகியுள்ளதுடன் சமூக ஊடகங்களிலும் வைரலாகி வருகிறது. துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலில் இருந்து இஸ்ரேல் வந்த தரைப்படைகளுக்கான உபகரணங்கள் இறக்கப்படும் காட்சிகளும் குறித்த காணொளியில் காணப்படுகிறது. இதேவேளை கடந்த நவம்பரில் காசாவில் வீடுகளை இடித்து தள்ள புல்டோசர்களின் விற்பனையை பைடன் நிர்வாகம் நிறுத்தி வைத்தது. ட்ரம்ப் பதவியேற்றதும் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை தடுக்க முந்தைய நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஆயுதம் வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இஸ்ரேலின் வரலாற்றில் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற மிகப்பெரிய ராணுவ உபகரண உதவி இவையாகும். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.